இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 7:14. ஆமென். இந்த இடத்துல நாம் என்ன கற்றுக்கொள்ளுகின்றோம், எதை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் என்றால், அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஓங்கிய புயத்தோடும் சேனைகளின் கர்த்தராகிய நான் உன்னை புறப்பட பண்ண தேவன். எத்தனையோ அடையாளங்களையும் அற்புதங்களையும் சோதனைகளையும் நீ கண்டு அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் உயர்ந்தவர் என்பதை கண்டு கொண்டாய். இந்த நாளில் உன்னுடைய வீட்டில் வியாதிகள் இல்லை, உன்னுடைய வீட்டில் மலடிகள் கிடையாது. உன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். உனக்கு எதிராளியான சத்ருவானவர்கள் எதெல்லாம் உங்களுக்கு செய்தார்களோ அதை நான் அவர்கள் தலையின் மேல் வர பண்ணுவேன் என்ற ப்ராமிஸை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுத்ததில்லாமல், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த கூட்டமாய் இருப்பீர்களானால், கர்த்தருடைய சிந்தனையும் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற பரிசுத்த சிந்தனையை கொண்டிருப்பீர்களானால், இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற அற்புதமான ஆசீர்வாதம், உங்களை துரத்துகிறவர்கள் அல்ல, கர்த்தர் அவர்களை துரத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உலகத்தில் சகல ஜனங்களை பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உங்களுடைய சிரசின் மேல் வைக்க வல்லவராயிருக்கிறார். அவருக்காக உண்மையாய் பரிசுத்தமாய் வாழும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய சிந்தனையில் பரிசுத்தம், நம்முடைய செயல்களில் பரிசுத்தம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாய் வாழும்பொழுது மற்றவர்களை அல்ல, மற்ற தெய்வங்களை அல்ல, தேவனை மாத்திரம் சேவிக்கும் போது ஆசீர்வாதம் பெருகும். ஆமென். ஹல்லேலூயா.